ஐயன் படைய பார்த்த உடனே கலவரத்துக்கிட்ட இருந்த கல்லர் கூட்டம் எடுத்ததெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு தலதறிக்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. டே பட்டவராயா முன்னடியா, ஓடுற கூட்டத்துல ஒருத்தன் கூட தப்பிக்காம ஒட்டு மொத்தமா கட்டி தூக்கிட்டு வாடான்னு கற்கை மேல ஐயனார் சொன்னதும் பட்டவராயனும் முன்னடியானும் புயல் வேகத்துல ஓடி சூறாவளியா அத்தனை பேரையும் சுழட்டி திரட்டி கட்டி தூக்கிட்டு வந்து கற்கை மேல ஐயனார் கோவிலுக்கு மேற்கு பக்கமா கொண்டு வந்து போடுறாங்க. கோவிலுக்கு மேற்கு ஐயன் சேனை மொத்தமா அணிவகுத்து போகுது. வல்லையத்தை ஏந்திக்கிட்டு ரத்த வெறி எடுத்தவன கல்லனை நோக்கி சொடல மாட ஓடுறான். வேணாண்டா மாடா, வல்லையத்தை இறக்கு, இது ஓம் பலி இல்ல, ஓ வேட்டைக்கான இடம் இது இல்லன்னு கற்கை மேல ஐயனார் சொடல மாடனை தடுக்கிறாரு. மந்திர கட்டு போட்டு கட்டணவனை வெட்டி போடாம வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? கட்டி போட்டவனை வெட்டி போடுறதா ஏன் முடிவும், ஆனா அவனை வெட்டுறது நீ இல்ல. சொடல பிணந்து உனக்கு சூடான ரத்த ருசி வேணாம். என் கட்டுத்தறியில நின்னாலும் என் கட்டுக்குள்ள அடங்காதவ நீ. உன் கட்டு கடங்காத வேகத்தும் கொப்பனாலையும் கட்டி போட முடியாத வேங்க நீ. அதனால வல்லையத்தை கீழே இறக்கு. என் வார்த்தையை இந்த ஒரு தடவையாவது கேட்டு அடங்கு. ஐயனே, உங்க முடிவை எதிர்த்து பேசவோ கேள்வி கேட்கவோ எனக்கு உரிமை இல்ல. இருந்தாலும் மனசு கேட்காம தான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன். அதுக்காக மகனுக்கு ஏத்துக்கிட்டு பேசுறேன்னு மட்டும் நினைக்க வேணாம். மாடன் கோபத்தை பத்தி மட்டும் பேசுறீங்க, அவன் கோபத்துல உள்ள நியாயத்தை மட்டும் பேசாம விட்டுறீங்க. இங்க இருக்க அத்தனை பேத்தையும் விட அவனுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் கட்டுக்குள்ள நின்று அனுபவிக்கிற சூனியம் என்னன்னு. அதுக்கு காரணமான கல்வர்களை கருவறுக்கிறதுக்கு மாடனோட வல்லையத்துக்கு அத்தனை தகுதி இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சு ஏன் அவனை தடுக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. இங்க பாரு பேச்சியம்மா, நீ மாடனுக்கு தாயா நின்னு என்கிட்ட பேசுற. இந்த எல்லையை பொறுத்த வரைக்கும் மாடை மட்டும் உனக்கு மகன் இல்ல, பரிவாரத்துல இருக்க அத்தனை தெய்வங்களுக்கு நீதான் தாயா நிக்க போற. நான் மட்டும் வெளிப்பட்ட இந்த ஊர்ல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என் சேனை மொத்தமும் வெளிப்பட போகுது. அத்தனைக்கும் தனித்தனி பீடாமைய போகுது. பங்குனி உத்தர கொடை போலவே இந்த சம்பவமும் கொடையா எடுத்து கொண்டாடும் நாளா மாற போகுது. அப்படி கொடையெடுக்கும் நாளா மாறும் போது அருளரங்கி மருளாடு உடம்புக்குள்ள மாடை இறங்கி வல்லையத்தை ஏந்தி கல்லற கருவருக்கு போகும் நிலைமையும் வரும். சரிவர ஆள் இல்லாத இந்த ஊர்லயும் 1000 தாண்டி லட்சம் சனம் வந்து பாக்கும் நிலைமைக்கு அந்த குடை மாறும். ரத்த வெறி கொண்டு வேட்டையாட துடிக்கும் மாடனோட வல்லையத்துக்கு கல்லனும் தெரியாது, கள்ளங்கபடம் இல்லாத சனத்தையும் தெரியாது. கொடபாக்க வந்தவனோட பந்தி சேனைக்கு மரளாடும் மரளாடையும் பலியாவான். அப்பேற்பட்டவன் கோபம் இந்த இடத்துக்கு வேணுமான்னு மட்டும் நீ யோசிச்சு சொல்லு. இன்னையோட கருவறுத்து முடிக்கிறதா இருந்தா இவன் கோபம் மட்டும்தான் சரியா வரும். இது கொடையெடுக்கும் நிகழ்வா மாறப்போகுதுன்னா கூட்டத்துக்கும் இவன் கோபத்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராது. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இவன் வேணான்னு முடிவெடுக்கிறதா இருந்தா இவன் இடத்துல வேற ஒருத்தன் சரியா வருவான்னு நினைச்சு முடிவு பண்ணாதான் இவன் வேணான்னு முடிவெடுக்க முடியும். அப்போ இவனுக்கு பதிலா கருவறுக்க போறது யாருன்னு நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அது யாருன்னு சொல்லுங்க. அதை நான் யாருன்னு சொல்றேன். உதிரமடா, என் அருவாள் எடுத்து தீட்டு. ஓங்கி வெட்டுனா தலை தனியா கலண்டு விழுகணும். அந்த அளவுக்கு அருவா பதமா தீட்டணும். கல்லர்களை என் அருவாள் எடுத்து கருவறுக்க போறது யாருன்னா மாடனுக்கு இணையா கோபக்காரனா இருந்தாலும் மாடனை விட பொறுமையானவன், முக்கியமா என் கட்டளைக்கு கட்டுப்படுறவன். அதைத்தான் யாருன்னு கேக்குறேன். வன்னியராஜா முன்னவா, உதிரமாடன் திட்டி வச்ச அருவாளை என் கையால கொடுக்கறேன். வாங்கிக்கிட்டு மாடனுக்கு அம்மாவான பேச்சு உனக்கு அம்மாதான். அவகிட்ட ஆசி வாங்கிக்கிட்டு கல்லற கருவறுக்க போ. நீ வீசுற வேகத்துல தலையும் முண்டமும் தனித்தனியா விழுகணும். இனி இந்த எல்லைக்குள்ள கலவெடுக்க நினைக்கிறவனுக்கு இந்த சம்பவம் அடிவயத்துல பயத்தை உண்டாக்கணும் போன்னு கற்கை மேல ஐயனாரு வன்னியராஜாவை கூப்பிட்டு அருவாளை கையில கொடுத்து அனுப்புறாரு. ஐயன் சொன்னது மாதிரியே மாடனுக்கு தாயான பேச்சிய தன்னோட தாயா ஏத்துக்கிட்டு ஐயன் கொடுத்த அருவாளை அவ காலடியில வச்சு ஆசி வாங்கி வன்னியராஜா கோவிலோட மேற்கு திசையை நோக்கி போறான். பட்டவராயனும் முன்னடியானும் பிடிச்சு கட்டி போட்ட கல்லர்களை கற்கை மேல ஐயனார் இட்ட கட்டளைப்படி தலைய வெட்ட ஐயன் கொடுத்து அனுப்பின அருவாளை தலைக்கு மேல ஓங்குறான். ஓங்குன அருவா தலைக்கு மேல இருக்க வன்னியராஜா உடம்பெல்லாம் உக்கிரத்தால முத்து முத்தா வேர்த்து நிக்குது. எரிமலை குளம்பாட்டம் கொதிச்சு நிக்கிற உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் தாறுமாறா ஓடுது. ஓடுன ரத்தம் தலைக்கு ஏறி கண்ணு முளிர்ந்து ரத்த செவப்பா மாறுது. கோவத்தனலால கண்ணு வழியா அக்குனி சுடுற தெரிச்சு விழுகுது. அடக்கி வச்ச கோபம் எல்லாம் அண்ட சராசரமே அதிர ஆக்ரோஷ சத்தமா வெளியே வருது. கட்டி கிடக்கும் கல்லருக்கெல்லாம் வன்னியராஜா உக்கிர முகமும் ஆக்ரோஷ சத்தம் கேட்டு பாதி உசுர் போகுது. ஓங்கின அருவா காத்த கிழிச்சுக்கிட்டு கழுத்த பதம் பாக்குது. வீசின அருவா வெட்டன வேகத்துல தலைவேற முண்டவேற தனித்தனியா செதறுது. பீறி அடிக்கும் கல்லர் ரத்தம் காட்டாத்து வெள்ளமா பாயுது. களவெடுத்தவன் கருவறுத்ததும் காட்டுத்தீ கட்டுக்குள்ள வந்தது போல வன்னியராஜா கோபம் தனியுது. உடம்பு உஷ்ண குறையுது. ரத்த ஓட்ட சீராயி கோபத்தில் சிவந்த கண்ணு நிறமாறுது. கருவருக்க கைபிடிச்ச அருவா தரபாத்து தலையில தொங்குது. களவெடுத்து வந்தவன ஐயா அருவா பட்டு கருவறுத்து விழுந்த பின்ன அவன் செஞ்ச பாவம் எல்லாம் கரைஞ்சு போகுது. மாண்டு விழுந்தவன ஐயா அழைக்கிறாரு. என் எல்லைக்குள்ள களவெடுக்க வந்தவன் தான் நீ. என் அருவா பட்டு கழுத்திருந்து விழுந்த உடனே நீ சேர்த்து வச்ச பாவம் எல்லாம் ஒண்ணுமில்லாம போச்சு. குத்தமுள்ள உயிரா விழுந்த நீ சுத்தமுள்ள உயிரா எழுந்துவான்னு ஐயன் கூப்பிட்டதும் வெட்டுப்பட்டு விழுந்த கல்லர் உயிர் தெழுந்து வர்றான். ஐயனே, கட்டுக்கடங்காத ஆசையில களவெடுத்து தெரிஞ்சிட்டேன். என்ன கருவறுத்து என் கரதுரைச்சு கண்ணியவனா எழுப்பிட்டீங்க. எந்த பிறவியில எப்ப செஞ்ச புண்ணியமோ உங்க காலடி பிடிச்சு காலத்தை கழிக்கும் வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க. கொடுத்த வாழ்க்கைக்கு கடமைப்பட்டவனா காலம் முழுக்க உங்க கட்டளை கேட்டு கட்டுப்பட்டவனா நான் இருப்பேன். நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே இருக்கிற இந்த காலத்துல செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கணுமே தவிர தப்பு பண்ண பேரோட கருவறுத்து அழிச்சொலிக்க கூடாது. அப்புறம் மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் வேறுபாடு இல்லாம போயிடும். நீ பண்ண தப்புக்காக தான் உயிரை இழந்த. பண்ண தப்ப சரி பண்ணத்தான் உயிர் தெழுந்த.
இனி என் எல்லைக்குள்ள இந்த எண்ணத்தோட எவனு வராம காவல் காக்கிறது தான் நீ பண்ண தப்புக்கு பண்ண போற பாவ நிவர்த்தி. களவெடுக்கும் கல்வரா வந்த நீ இனி என் பந்தியில ஒரு தெய்வமா கல்லர் சாமியா நிலைய வாங்கி காவல் நிப்ப. ஒவ்வொரு கார்த்திகை கடைசியிலையும் நீ களவெடுத்த நிகழ்வை மறுநாடி